அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒயிட் சாமந்தி நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. பாருங்கள், எல்லோ சாமந்தியும் எனக்கு கிடச்சிருச்சுங்க. ஏன்னா நான் எல்லாமே ஒயிட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து அதை வச்சேன் அந்த செடியை. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லோ சாமந்தியும் கிடச்சிருச்சுங்க. எதிர்பார்க்கவே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா என்னோடய மாடி தோட்டத்தில் ஒயிட் சாமந்தி மட்டும்தான் இருக்குது, அதுதான் ஃப்ளவர்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ நாளும் இருந்தேன். பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எல்லோவும் வந்து ஃப்ளவர்ஸ் ஆகிருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அத்தி ஒன்று இருக்குங்க, ஃப்ரூட் ஐஸ் அறிவாங்க, அதையும் அறுவடை பண்ணிக்கலாங்க. அத்தி நான் ஆல்ரெடி உங்களுக்கு அறுவடையெல்லாம் நிறைய காமிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஃப்ரூட்டுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொடி ரோஸ் உங்களுக்கு நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த பிங்க் கலர் ஒயிட் கலர் அதில் பிங்கொண்டு ஃப்ளவர்ஸாக இருக்குது. அப்படியே வாங்க நம்மளோட சீமையிலேருந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இருந்தாலும் இது பாருங்கள், லாஸ்ட் டைமாக நம்மளுக்கு வந்து அறுவடை, இது லாஸ்ட் அறுவடைங்க. ஒரு 3 ஃப்ரூட் இருக்குது. வாங்க அதை அறுவடை பண்ணலாம். இலந்தையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ஸ்வீட்டாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. என்னென்னா நம்ம மாடி தோட்டத்தில் பிளான்ட் வளர்த்து அதில் வந்து ஃப்ளவர்ஸ் வர்றது, காய் ஃப்ரூட் எல்லாம் அறுவடை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இதெல்லாம் அனுபவிச்சு தாங்க புரியும். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஒவ்வொரு அறுவடை பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.